Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். மெயினா இந்த மூணு பொருள் வீட்ல இருந்தா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாவும் நல்ல டேஸ்டியாவும் இருக்கக்கூடிய வகையில ஒரு லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்துல தூசிகள் எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கு அப்படினா நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க சேர்த்துக்கோங்க. இல்லனா இது போல கரைச்சிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன். 250 மில்லி அளவுள்ள கப்ல தான் இப்போ நான் எல்லா பொருளையும் அளந்து சேர்க்க போறேன். நீங்க உங்களுடைய வீட்டில் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இது போல கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடாறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை நீங்கள் எடுத்துட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முதல்ல தேங்காவை கொஞ்சம் இது போல் நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசலையும் வடிகட்டி சேர்த்துட்டு நான் அரைச்சிக்கிறேன். நீங்கள் வெள்ளத்தை கரைக்காமல் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளத்தை கரைக்கிறீங்க அப்படின்னா இது போல் நீங்கள் வெள்ளை கரைசலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப இலக்கமாகிடும், ரொம்ப நேரம் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் நெய் சேர்த்துக்கிறேன். உருக்காத நெய்யாக 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யை விட்டுட்டு வெறும் வறுத்த முந்திரியை மட்டும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவை நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கடலை மாவுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். தீ ஃபுல்லாக வைக்கும் பொழுது கடலை மாவு தீஞ்சிரும். டேஸ்ட் அதுக்கப்புறம் லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. குறைஞ்சது 6-7 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வறுத்தா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன். உருண்டைகள் எல்லாம் கட்டாத மாதிரி கைவிடாமல் கடலை மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணுறேன், அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா கரெக்டான பதத்துக்கு குக் ஆகும். இப்போ இது கூட ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரியும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா கெட்டியான பதத்துக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சோம்னா கரெக்டாக நமக்கு ஷேப்பாக கொண்டு வர முடியும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கிறேன். கையில் தொடுற அளவுக்கு சூடு நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ லட்டு அதுக்கேற்றது போல் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வெறும் முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எல்லாமே வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி குட்டி உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது போல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 3 பொருள் மெயினாக யூஸ் பண்ணி நம்ம கடலை மாவு, தேங்காய், வெல்லத்தை யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான லட்டு பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சாப்பிட ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காமல் டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் நீங்கள் லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் இந்த 3 பொருளையும் வச்சு லட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.